ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து துவரம் பருப்பை வச்சு எப்படி வடை சுடலாம் பார்ப்போம். வாங்க வடை சுடுவோம். கேசரப்பில் சுட்டு சுட்டு போர் அடிச்சிருச்சு, அதனால் விறகு அடுப்பில் வந்து செஞ்சுக்கலாம். உட்காந்துக்கிறேன்னா லெவலில் அடுப்பை வந்து வச்சுக்கிறோமா பற்ற வச்சுக்கலாம். எனக்கு வந்து விறகு அடுப்பில் வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து இந்த மணல் சைடு உட்காந்துக்கிட்டு மரம் செடியெல்லாம் இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி இயற்கையாக சமைக்கிறது எனக்கு கேஸ் அடுப்புலேயே சமைக்கிறது வந்து இயந்திர வாழ்க்கை மாதிரி தெரியுது. பாலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காப்பி குடிச்சிட்டு இருக்கேன். பாலா உப்பு எடுத்துவாங்க. பக்கத்தில் என்ன போடுங்க? சூப்பராக இருக்குல்ல? இப்படி உட்காந்து சமைக்கிறது. உப்பு போட்டிருக்கேன், பக்கத்துலாம் பார்த்துருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து துவரம் பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி அதுமாரி வந்து உப்பு போட்டிருக்கேன். பல பெருஞ்சீரகம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. அப்பு பெருஞ்சீரகம் இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கு, எடுத்துகிட்டு வாங்க. பெரிய சீரகம் பச்சை கலரில் இருக்கும்ல, கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க ராசா. அப்படி ஐஸ் சேர்த்து பூ மாட்டியா? கருவேப்பிலை பிச்சு கொடுக்குறோம், எல்லா இதுலேயும் போய் வந்து போகும். சூப்பர் அடி தம்பி, வெரி குட்ரா. எப்படி அப்படி பரவாயில்லையே. வெறும் காராச்சோ மிக்சரு இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்காம இந்த மாதிரி வந்து பருப்பில் வந்து வடை சுட்டு இந்த மாதிரி கொடுத்தா நிறைய பருப்பில் வந்து புரத சத்துலாம் நிறைய இருக்குது, ப்ரோட்டீன். சூப்பராக வந்து அளவு நிறைய வச்சுக்கிறோம். ஆனால் ஈஸி டெக்னிக். இல்லை என்ன கவர்மெண்ட் டெக்னாலஜி. அட இடத்த தூக்கி போட்டதுல சோம்பி தூக்கி போட்ட கரு வந்து ஸ்கிரிப்பியா ரெடி ஆயிடுச்சு. நான் கையில் தட்டுறேன். அப்படியே சுட்டு போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அவங்க கொடக்கட்டை மாதிரி பண்ணி சின்னதாக பண்ணுமா? சின்னதாக பண்ணு. அவ்வளோதான், குட்டியாலாம் ஷேப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணிடுங்க. போடுவோம். வடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
நானே சொல்கிறேன். டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பர், வெரி டேஸ்ட். சூப்பராக இருந்திருக்கு. வாங்க எங்கள் வீட்டுக்கு ஏதாவது வேலை சாப்பிட்லாம். முட்டாடு என்னக்கா